ரொம்ப வருஷமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பேய் இருக்குதா இல்லையாப்பா? கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா? யாராவது கண்ணுல பாத்துருக்காங்களா இல்லையா? இந்த ஏமா கேள்வி பேயே எல்லாருமே பார்க்கலாமா? யோசிச்ச மாதிரி தெரியுது. இருக்குன்றீங்களா? நம்ம ஈஸ்வரிய தலையை விரிச்சு போட்டுருக்கா, பேய் மாதிரி தான் இருக்கு. இப்போ பேய்கள் நிறைய இருக்கு. எப்படி இது பேய்கள் நிறைய இருக்கு சொல்றேன்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்த பிற்பாடு ஃப்ரீ ஏர்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அதனால கோவிலுக்கு வந்தாலே இப்படிதான் போட்டுன்னு வராங்க. அதை பார்த்தாலே அதுவே ஒரு பெரிய பேய் தான். சில பேர் கோவிலுக்கு வருவாங்க, அவன் வரும்போது நல்லா ஆச்சாரமா நல்லா பட்டுப்புட குட்டுப்புட எல்லாம் கட்டின்னு தான் வருவாங்க. அது என்ன தெரியல, கோவில்ல ஒரு பக்கம் இதை வச்சுன்னா ஒரு பக்கம் இப்படி வந்துட்டு சாமியை சௌரியமா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது என்ன ஆகுது, முடி பறந்து போய் அம்பாள் மேல விழுறது. எதுக்கு அந்த ஃப்ரீ? அது ஃபாரின்காரன் வந்தா சரி சொல்லுவேன், கடைப்பிடி வேண்டாங்களே. அதை ஒரு கிளிப்பை போட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டு கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிற மாதிரி அந்த கிளிப்பை எடுத்து விட்டுக்கலாம் இல்லையோ. அது இல்லாம அதுவே ஒரு பேய் தான். பேய் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்ன வந்தேன். ஃப்ரீ கார் விட்டுருக்கிறவாள் நான் சொல்லலை. பேய் எப்படி இருக்கும் நான் பார்த்தது கிடையாதுன்னா, பேய் இப்படிதான் இருக்கும். தலையை பிரிச்சு போட்டுட்டு நெத்தியில ஒரு பொட்டு இல்லாம, நீங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யறவா எல்லாருமே பாருங்க, நெத்தியில பொட்டு இருக்காது. ஏரை தூக்கி முன்னாடி விட்டுருவா, பின்னாடி அப்படியே முதுகு தெரியும். அது கேட்டால் ஃப்ரீ ஏர் அப்படிங்கிற, அது ஃப்ரீ ஏரோ ஃப்ரீ இல்லாத யாரோ காசு குத்தி யாரோ தெரியலது. அதனால பேய் எப்படி அவ மாதிரி தான் இருக்கும். தலையில பொட்டு இல்லாம தலையை இப்படி பிரிச்சு போட்டு விட்டுட்டு அப்படியே திரிஞ்சுட்டு இருக்கும். அந்த பேய் எப்படி வருது, அது எங்கேருந்து உருவானது அப்படின்னு கேட்டாதான் இப்ப சொல்றோம் இல்லையா, காவேரி தலைக்காவேரியில உருவாருதுன்னு சொல்லிட்டு. அதுபோல பேய் எப்படி உருவாகுதுன்னு கேட்டாலாம், இந்த அகால மரணம்னு சொல்றா இல்லையா, சூசைடு பண்ணிக்கிறது. இவங்க லவ் ஃபெயிலியரு, கடன் தொல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, அதனால சூசைடு பண்ணிக்கிறது. அப்புறம் தெரியாம ரோடை கிராஸ் பண்ணுவான், லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிடுவான். இல்லாட்டா அதாவது ஃபுட் பாய்சன் போகிறது. அந்த காலத்துலேயும் ஃபுட் பாய்சன் இருந்தது. யாருக்காவது வச்சிருந்த வருஷத்துக்கு இவங்க குடிச்சிடுவாங்க தெரியாம, அதே போல வருது. இவங்கள்லாம் பகவான் என்ன பண்றான், 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னு நிர்ணயிச்சு அங்கேருந்து இங்கே அனுப்புறான். அந்த இப்போ நீங்கள் மாயவரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணாலும் நீங்கள் மாயவரத்தில் தான் ஏற முடியும், சிதம்பரத்தில் ஏற முடியாது. நீங்கள் மாயவரம் அந்த டயத்துக்கு அந்த ட்ரெயின் வர வரையும் நீங்கள் சிதம்பரத்துலேருந்து சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், ஆத்துக்குடி, கன்னியாகுடி இப்படியே நடந்து போய் தான் அந்த ட்ரெயினில் ஏற முடியும். அதே போல் உங்களுக்கு 60 வயசுன்னு பகவான் நிர்ணயிச்சுக்கும் போது நீங்களே இதை சூழ்நிலை காரணமாக 45 வயசுல சூசைட் பண்ணிட்டேன்னா உங்கள் ஆத்மா அங்கே போய் சேராது. அந்த ஆத்மாப்பட்டது இங்கே தான் சுத்தின்னு இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உச்சி வெயில்ல போகாத. ஏன் உச்சி வெயில்ல போகாதன்னா, அந்த அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்காது. காத்தால் நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், காத்தால ஏந்துட்டு ஆற்றுல சமைச்சிட்டு காக்காய் கொண்டு போய் சாதம் போட்டுடுறோம். அது அந்த பிரிதுக்கள் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. யாருக்கு போடுறோம், முறையா பிரிது செத்து போனவங்களுக்கு ஆற்றுல எல்லாமே பண்ணி வச்சு போனவங்களுக்கு போடுறோம். இந்த பேய் பிசாசா செத்து போனவங்களை அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. அந்த ஆத்மா காத்தால வரையும் சாப்பாடு யாராவது போடுவாங்களான்னு பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே அப்படியே ரவுண்ட் அடிக்கும், யாராவது அடித்து சாப்பிட்லாமா, ஏதாவது பிடிங்கி சாப்பிட்லாமான்னு. அப்போ இந்த மத்தியானத்தில் பேய் வரும். அதே போல் ராத்திரியில் ஒரு 12 மணிக்கு மேலே நானே பார்த்துருக்கேன், கிராமத்தில் திண்ணையில் பட்டு இருந்தோம்னா ஒரு மனுஷன் நடந்து போகிற மாதிரி ஒரு கால் இருக்காது, கால் இல்லாமல் ஒரு மனுஷன் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பெண்ணாக இருந்தாக்க கொலுசு சத்தம் கேட்கும். உண்மைதான், அது கொலுசு சத்தம். இப்போ சிட்டியில் கேட்கறது கிடையாது. சிட்டியில் கேட்கறது ஒன்றே ஹாரன் தான் கிடைக்கிறது, ஆம்புலன்ஸ் 2 ஹாரன் தான் கிடைக்கிது. அதே மீறி விட்டா வாசலில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துருக்கேன், அந்த மொபைல் சவுண்டு தான் கேட்கறது. பேய் பிசாசு எல்லா இடத்துலையுமே இருக்கு. ராத்திரியில் இன்னைக்கு நீங்கள் கிராமத்து சைடில் ஒரு 12 மணி 1 மணிக்கு திண்ணையில் உட்காந்துருந்தேன்னா, அப்படி இல்லாட்டா லாஸ்ட் ஹவுஸ், கார்னர் ஹவுஸ் இருக்கும், அங்கே பார்த்தெல்லாம் தெரு மண்ணில் கட்டாயமாக அது என்னதான் அந்த ஊரில் துர்தேவதைகள் இருந்தாலும் நல்ல தேவதைகள் இருந்தாலும் அந்த பேய் பிசாசாகப்பட்டது மிட் நைட்டில் நடந்து போகும், கட்டாயமாக நடந்து போகும். அது நடந்து போகும்போது நீங்களே பார்க்கலாம். கரெக்டாக தூங்காமல் இருந்தாலும் அந்த பேய் பிசாசு தலையை இப்படி பிரித்து போட்டுட்டு அப்படி போகும். இது பெண் பேய் பிசாசு. ஆண் பிசாசுக்கு மேலே ஒரு துண்டு போத்தின்னு இருக்கும், அந்த துண்டு போத்தின்னு போயிட்டுருக்கும். அதை நம்ம கண்ணுக்கு தெரியறதோ தெரியலையோ, மாடுகளுக்கு, அது எருமாடாக இருக்கட்டும், பசுமாடாக இருக்கட்டும், காளை மாடாக இருக்கட்டும், எல்லா மாடுகளுக்கும் தெரியும். தூங்கிட்டு இருக்கிற மாடுக்குள்ளே ஏந்துட்டு அப்படியே அப்படி இப்படி ஓடும், ஒரு நிமிஷம் சிலுக்கும். கால பைரவர், கால பைரவர் யாரு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த பைரவர் இருக்காரு. அந்த பைரவர் கண்ணுக்கு தெரியும். அந்த பைரவர் ராத்திரி ஊழையிடும், கத்தும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பிசாசு வருது, யாரும் வெளியில வராதிங்கோ, போலீஸ்காரன் ஆரன் அடிச்சுன்னு வர மாதிரி,
பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கு இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இந்த நடமாட்டம் போது நாய் கத்தும். அந்த நாய் கத்தும் போது என்ன பண்ணுவோம், சரி ஊர்ல கிராமத்துல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, நாய் ஊழிடுறது ஏதோ ஆக போகுது, யார் வீட்டுக்குள்ள போங்க வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலபைரவருக்கு தெரியும். அதே போல 3:30க்கெல்லாம் கோழி கூவுறதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் போய் ஒரு இடத்துல 3 மணிக்கு அடைஞ்சிரும். நைட்டு 12 மணிக்கு ஏந்துட்டு நடக்காது, 3 மணிக்கு போய் அடங்கிரும். அடங்கின உடனே அந்த கோழிக்கு தெரிஞ்சிடும், அவ வந்து அந்த துர்தேவதைகள் தானே டமால் டுமின்னு உட்கார்றதுக்கு போகிறது வரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து சயின்டிஃபிக்காக அந்த வைப்ரேஷன் வந்து கோழி இப்படி தான் படுத்துக்கும். அந்த கோழிக்கு தெரிஞ்சுதான் 3:30க்கெல்லாம் கோழி கூவுறது ஊர்லன்னு சொல்லுவாங்க. கோழி கூவிடுது 3:30 மணி 4 மணி ஆயிடுத்து எந்திர வாச தெரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பேய் பிசாசுங்கிறது உண்மைதான். அதனால தான் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்த உடனே, இல்லை சாமி எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, ஏதாவது உங்கள் வீட்டில் அகால மரணம் அடைஞ்சதா, யாராவது தூக்கு போட்டுக்கிட்டாங்களா, யாராவது இப்படி ஆனாங்களான்னு கேட்பாங்க. இதை சில பேர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்க வீட்டில் யாராவது தூக்கு போட்டிருப்பாங்க, அடித்தடி சண்டையில் தூக்கு போட்டிருப்பாங்க, கடன் தொல்லையில் தூக்கு போட்டிருப்பாங்க. நிறையா காரணங்கள். இப்போல்லாம் கோர்ட்டுக்கிட்டு போய் டைவர்ஸ் பண்ணாங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, தூக்கு போட்டு சாக வேண்டியது அதான் முறை. அதனால் அவளாக தூக்கு போட்டுப்பா. இப்படி வந்து துர்தேவதைகள் அடைஞ்சவாளுக்கு வந்து அங்கே மேலே சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. அவளுக்கு சொன்ன நேரத்துக்கு தான் போகணும். அவள் முன்னாடியே இப்படி போனால் இடம் கிடைக்காம சுற்றின்றப்ப அவள் தான் பேய் பிசாசா வந்து அழைவா. இந்த பேய் பிசாசுகள் என்னாகும், அவங்க ரொம்ப விரும்புவது யாருன்னா கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் வீக்காக இருப்பாங்க. கர்ப்பிணினாலே கொஞ்சம் வீக்கு தான், பாவம். 1 மனுஷன் நடக்க முடியல, 1.5 மனுஷன் அங்கே நடக்க முடியும். நடக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த கர்ப்பிணி பெண்களை பிடிக்கும். அதே போல் கிராமத்தில் சொல்லுவாங்க, அமாவாசை கருவாடு மீனெல்லாம் எடுத்துகிட்டு ராத்திரியில் போகாத அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த கருவாடு மீன் வாசனை வந்து ரொம்ப தூரத்துக்கு போகும். ஆனால் இப்போ ஐயர் வீட்லேயும் வடை பாயசம் அதெல்லாம் பண்ண அந்த வாசனைகளும் வரும். அதே போல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பேய் பிசாசு எங்கேயாவது இருந்தால் கூட இந்த வாசனை கண்டு ஓடி வந்துடும். ஓடி வந்து என்ன பண்ணும், அந்த கையில் இருக்கிறத பிடுங்கும். கையில் இருக்கிறத பிடுங்கும் போது நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்கன்னா பலார்னு 2 விட்டுட்டு அதை பிடுங்கி சாப்பிட்டுடும். அதே போல் பெண் பிசாசுகள் இந்த வாசனை பூக்களை வச்சுன்னு போகக்கூடாது, அதுக்காக தான் வேப்பிலையை கொஞ்சம் தலையில் சொருகி அனுப்புவாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தோம்னா ஆற்றை விட்டு போகும்போது எவ்வளோதான் வாசனை பூ வச்சாலும் ஒரு கொல்லை பக்கம் போயிட்டு ஒரு வேப்பிலையை பிச்சு தலையில் வைப்பாங்க. 2 ஐதீகம். ஒன்று வந்து அம்மன் கூட வரா, இன்னொன்று வேப்பிலை வந்து இந்த ஸ்மெல்லை அமுத்திடும், மல்லிகைப்பூடைய ஸ்மெல்லை அமுத்திடும். அந்த பேய் பிசாசு என்ன நினச்சிக்கோ, அம்பாள் கூட வரா, இங்கே நம்ம போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு போயிடும். அதுக்காக தான் அந்த காலத்தில் வேப்பிலையை கூட வச்சாங்க. பேய் பிசாசுங்கிறது இருக்குது. அதில் வந்து எந்த விதமான என்னதான் சயின்டிஃபிக் டெவலப் ஆனாலும் அந்த பேய் பிசாசுகள் இருக்குது. எங்கே பேய் பிசாசுகள் இருக்குன்னா அகால மரணம் அடைஞ்சவாரில் எந்த ஒரு குடும்பத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்களோ, இன்றைக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் 75 வயசு வரையும் வச்சுருந்தாங்க நார்மலு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. ஏன்னா ஃபுட்டெல்லாம் சரி கிடையாது, பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு 55 வயசு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 55 வயசு எடுத்து போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 55 வயசு ரைட்டு ஓகேன்ட்டுவாங்க. 35 வயசு 40 வயசுலாம் அந்த அகால மரணம் இப்போ நவ்டேஸு. அதே போல் 35 வயசு 40 வயசு அகால மரணம் அடையும் போது அந்த ஆத்மா வந்து another 20 இயர்ஸ் இந்த குடும்பத்தை சுற்றின்னு இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லாமல் வந்து அவருக்கு என்ன உண்டோ கவனிப்பாங்க. அப்படி கவனித்து அவர் செத்து போயிட்டாருன்னா ஒன்றுமே ஆகாது. அது என்ன கிடக்குது, எனக்கு தெரிஞ்சு 6 மாதமாக கிடக்குது, சும்மா பேனா தின்னே கிடக்கும், தண்ணியை கொண்டா தூத்து கொண்டா மருந்தை கொண்டா மாத்திரை கொண்டான்னு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமல் விட்டுருவாங்க. அந்த ஆத்மாவாகப்பட்டதை என்ன பண்ணாங்க, செத்து போனாங்களோ இந்த வீட்டையே சுற்றி வந்து படுத்தி யாரையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கி, அந்த குடும்பமே நிம்மதி இல்லாமல், யாருக்கும் கல்யாணம் ஆகாது, கடன் கொடுத்தா பணம் திரும்பி வராது, வீட்டில் வந்து நிலம் விளையாது, வேலைக்கு போனால் உத்தியோகத்துக்கு போனாலும் அதாவது வெடியாமிஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் உத்தியோகத்துக்கு போனால் சம்பளம் கிடைக்காது, அவனுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டுப்பா. இவன் எந்த மாதம் போய் சேர்ந்தானோ அந்த மாதம் தான் கம்பெனி லாஸ் ஆகிடும், சம்பளம் கொடுக்க மாட்டான். இதே போல் பிரச்சனைகள்லாம் உருவாகும். அந்த உருவாகிறது என்ன காரணம், அந்த பேய் பிசாசு சொன்னேன்னு அந்த ஆத்மாக்கள் இவாளை சரியான முறையில் அவளை அடக்கம் பண்ணாதனாலையும், உடம்பு சரியில்லாகும் போது சரியாக பார்த்துக்காதனாலையும் அந்த பாவங்கள் வரும். பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதான். அந்த பேய் பிசாசு பெரும்பாலும் எந்தெந்த மரத்தில் இருக்கும்னா, தூங்கு முஞ்சி மரம், முருங்கை மரம், இதே போல் மரத்தில் இருக்கும். வேப்ப மரத்தில் இருக்காது, தென்னை மரத்தில் இருக்காது, வாழைத்தோப்பில் இருக்காது, சவுக்கத்தோப்பில் இருக்கும். அதெல்லாம் அங்கெல்லாம் பனைமரம் தென்னை மரம் அதெல்லாம் போகாது. ஏன்னா எந்தெந்த மரங்கள் எல்லாமே யூஸ் ஆகுதோ அந்தந்த மரத்துக்கு போகாது. ஏன்னா அதுவும் ஒரு நீதி நியாயம் பார்த்துக்குது. அதாவது ரவுடி கூட சொல்லுவான், ஏய்
உனக்கு வயசாச்சுன்னு பார்க்குறேன், நீ போயிடு, இல்லைன்னா அவனை பண்ணுறதே வேற அப்படிம்பான். அதே போல் இந்த பேய் பிசாசும் இதே போல் பார்த்து தான் கொஞ்சம் பண்ணும். கட்டாயமாக நீங்கள் கேட்ட கேள்விகள் 100க்கு 100 கரெக்டு. இப்போ கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விகள். அதனால் இனிமே சரி யாரும் அந்த ஃப்ரீ ஏர் விட்டுன்னு கோயிலுக்கு போகாதீங்க. கோயிலுக்கு போகும்போது மட்டுமாவது ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டு போயிட்டு அந்த சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க. அப்போ அந்த சுவாமிக்கே என்ன ஆகிடும், உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க. பரிபூர்ணமான ஆனால் அது ஆஃபீஸு ரைட் டைம்லாம் ஃபாரின் கம்பெனி கிடையாது. இப்போ ஃபாரின் கம்பெனி நிறையா உள்ளே வந்துருத்தோம். அந்த ஃபாரின் கம்பெனி நம்பி தான் நம்ம வாழ்க்கை நடக்கிறது. அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு ரப்பர் பேண்டை போட்டுன்னு போயிட்டு திருப்பி வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு இருக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு நீங்க முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டோம் இல்லையா, தர்ப்பணம் பற்றி நம்ம போட்டோம், அமாவாசை பற்றி நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப அகால மரணம் அடைந்தவங்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடையாத. என்னத்தை கொடுத்தாலுமா நீ கடன் வாங்கிட்ட, வட்டியே தான் கொடுக்குற. நீ அகால மரணம் அடைந்தவளை கொடுக்குறது வட்டி தான், நீ அசல் அப்படியே தான் இருக்கும். அசல் எப்படின்னா அவளுக்கு என்ன வயசாகிறதோ அப்போதான் அசல், அது வரையும் வட்டி தான். நான் அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான், அசலை வாங்கிட்டு தான் போவான். அதனால என்னதான் நீங்கள் ப்ரொசீஜர் ஆற்றுல அந்த இந்த 16 நாட்கள் 30 நாள் காரியங்கள் எல்லாம் பண்ணி அவர் வீட்டில் படம் வச்சு எல்லாம் பண்ணினாலும் அந்த ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடையாது. வேணா கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் பண்ண முடியும், நான் தான் பண்ண முடிஞ்சு, என்னுடைய சூழ்நிலை அப்படி தான் இருந்தது, நான் பண்ண முடிஞ்சுன்னா அவளுக்கு தெரியும் பண்ணுவான வேண்டி. கட்டாயமாக அந்த டேட்டுக்கு தான் அவள் மேலே போக முடியும். அதனால தான் ஜாதகத்தை பார்த்தவொடனே சொல்லுவாள், உங்கள் குடும்பத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்கு, பிரிதிசாபங்கள் இருக்குது அப்படின்வா. பிரிதிசாபங்கள்லாம் 2 விதம். இது போல் அகால மரணம் அடைஞ்சவாலும் பிரிதிசாபம் தான். நன்னா இருந்து எங்கள் அப்பா எதுவும் செய்யலை, எங்கள் அம்மா எதுவும் செய்யலை, நான் ஏன் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது. திதி கொடுக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறது. எனக்கு அதால் வந்து ஒரு ரிகர்சல் ஒன்று இருக்குது, நான் போகணும், எனக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது போகணும், அதனால் நான் வந்து திதி கொடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களை சாப்பாடு போட்டுறேன், அதையும் பெருமைக்கு போடுறேன் கம்பெனியில் வேலை செய்கிற சாப்பாடுங்களுக்கு. உங்களுடைய கர்மா இங்கே தான் இருக்குது. இந்தியன் பேங்கில் கடன் வாங்கிட்டு ஐஓபியில் போய் கட்டலாமா? இந்தியன் பேங்கில் வாங்கின கடன் இந்தியன் பேங்கில் தான் கட்டணும். ஐஓபியில் கட்டினா அது வேறு யாரோ அக்கௌண்ட்டுக்கு போகும், அது இந்தியன் பேங்க் தான் கட்டணும். அதே போல் உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய கர்மா, உங்களுடைய பிரதுக்கள் உங்களுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. அதனால் உங்களுடைய வீட்டில் தான் நான் இதை செய்யணுமே வழிஞ்சு வேற எங்கேயும் செய்யக்கூடாது. பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதான், அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் கிடையாது. அதனால் மிட் நைட்டில் போகிறது, உச்சி வெயிலில் ஏதாவது எடுத்துன்னு போகிறது, அதெல்லாம் நான் காரில் தான் எடுத்துன்னு போகிறேன்னு சொன்னாலும், காரில் எடுத்துன்னு போனாலும் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போனாலும் வரதான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் அகால மரணம் அடைஞ்சவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெய்லி ஒரு பூ வைக்கிறலா, சரி சாயந்தரம் ஒரு பூ, காத்தால ஒரு பூ வச்சு, காத்தால ஒரு ஊதுபத்தி, சாயந்தரம் ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலாம் அதுவே அதோடைய தாக்கங்கள் கம்மியாகும். அதே மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யாருக்காவது பெண்களுக்கு அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த பேயை விரட்டுறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை? பேய் விரட்டுறதுக்கு போயிடுச்சிங்க, அதெல்லாம் போகாதுமா. அது அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கை. சரி இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நான் போயிட்டு சூசைட்டை போய் ஜாதகம் பார்த்தேன், அதுல எனக்கு டைம் நன்னா ஆயிடுது, ஒன்றும் கவலையே கிடையாதும்பாங்க. அவன் கர்மா அங்கே தான் இருக்குது. சூசா சொன்னது இந்த கோயிலுக்கு வீலுக்கு போகிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் இது இருக்கிறதுனால போகிறத வெஞ்சு இந்த பேய் பிடிச்சது தான் அந்த டைம் வர. அதே போல் இன்னொரு ஆள் மாற்ற வரையும் அது இந்த பேய் அவனை விட்டு போகாது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில பேர் வீட்டில் நோய் வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க, சாப்பாடே இருக்காது. ஒரு நாள் ஒரு வேளை லேட்டாக நம்ம கை காலெல்லாம் உதறது, பசி தாங்க மாட்டேங்குது. 2 மாதம் 3 மாதம்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்க அங்கே போய் சேர வேண்டிய இடம், நீ அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்ட, அந்த வீட்டுக்காரன் காலி பண்ணாதான் நீ இங்கேருந்து அங்கே போக முடியும், இல்லாட்டா போக முடியாது. அதே போல் அவன் அந்த இடம் அங்கே காலி ஆகணும். மேலோகத்தில் காலி ஆனால் இவன் சீட்டு இங்கே கிழியும். அதே போல் டயத்தில் தான் வந்து அந்த ஆத்மாவாகப்பட்டது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது. அதனால் பேய் பிசாசு இருக்குது, பிடிக்கிறது தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால தான் அந்த காலத்துலாம் கிராமத்தில் வந்து எதுக்கு சாணி கரைச்சி போடுறாங்கன்னா, சயின்டிஃபிக்காகவும் உண்டு. சாணி கரைச்சி போட்டால் அந்த வீட்டில் வர அந்த பேய் பிசாசு நினச்சின்னு போகுமா, காற்றுலாம் பேய் பிசாசு நடந்திருக்கும். அதனால தான் காத்தால பசுமாட்டு சாணியை கரைச்சி வாசலில் போடுவாங்க. இதுவாங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் சாணி கரைச்சி போட்ட அப்புறம் வெளியில் போ அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பேய் பிசாசு நடந்த இடத்துல இவன் நடந்துடக்கூடாதுன்னு. அதே போல் கடைசி வீடு கார்னர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னாக்க திண்ணையில் படுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அந்த பேய் பிசாசுக்கும் ஓய்வு தேவையாம். அப்படியே வரும்போது தெருக்கடைசியில் ஓரத்தில் அது படுத்துன்றோம். டைமாக பேய் பிசாசு இருக்குது, அதில் தெர் இஸ் நோ டவுட்.